இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறது கரண்ட் அடுப்பில் வந்து ஃபால்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கவரு ஒயர் கார்டு ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே பீஸ் போயிருக்கு. பீஸ் போயிருந்தாலே கண்டிப்பாக வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பேரில் வந்து ஷார்ட் கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ இதில் செக் பண்ணதில் என்ன அப்படின்னா வந்து ஐஜிபிடியில் வந்து ஷார்ட் இருக்குது. மற்ற ஸ்பேரையும் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிடுறது நல்லது. நீங்கள் ஐடிபிஜி மட்டும் செக் பண்ணிட்டேன்னா ஐடிபிஜி தான் அடிக்கடி போயிட்டே இருக்கும். நீங்கள் ஐடிபிஜியை மட்டும் மாற்றிட்டு மொத்தம் நீங்கள் செக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஐடிபிஜி போட போயிட்டே இருக்கும். மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த போர்டில் நம்ம செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஐடிபிஜி மட்டும்தான் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஐடிபிஜி போட போயிட்டே இருக்குது அப்படின்னா வந்து இந்த கெப்பாசிட்டர் மூணையுமே வந்து மாற்றி விட்ருங்க கண்டிப்பாக. ஏன்னா கெப்பாசிட்டர் வீக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து காயிலில் போயிட்டு கரண்ட் வந்து ரிட்டனில் வரும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டர் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா வந்து காயிலில் போயிட்டு வந்து கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் காயில்னாலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கராக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துல காயில் வந்தாலுமே வந்து கெப்பாசிட்டர் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா வந்து கரண்ட் அங்கே போயிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிட்டன் வந்து சடனாக வந்து மெயினில் பீஸ் போயிடும். ஐஜிபிடி போட போய்கிட்டே தான் இருக்கும். மற்ற ஸ்பேரை வந்து கண்டிப்பாக அதனால் வந்து செக் பண்ணிடுங்க தரவாட்டே இருக்குது அப்படின்னா வந்து கெப்பாசிட்டர் வந்து எத்தனை இருக்குது அத்தனை கெப்பாசிட்டருமே மாற்றி விட்ருங்க. மற்ற ஸ்பேரையும் வந்து செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிசியும் ஐஜிபிடி ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். நம்மளுக்கு 300 மேலே வந்து இருக்குது வோல்டேஜ். இந்த போர்டில் வந்து கெப்பாசிட்டர் நல்லா தான் இருக்குது, நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து கெப்பாசிட்டர் வந்து சேஞ்ச் பண்ணல. இப்போ லைனை கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஐடிபிஜி அதே சேம் நம்பரை நம்ம மாற்றி விட்டுட்டு பிசி நம்ம மாற்றி விட்டுட்டு இப்போ கனெக்டிங் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஐஜிபிடி மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஏன்னா மற்ற எல்லா ஸ்பேரையுமே நம்ம செக் பண்ணிச்சு நல்லா தான் இருக்குது. கரண்ட் அடுப்பை பொறுத்தளவு ஸ்பேர் வீக்காக இருந்தாலுமே 1 மாதம் 2 மாதம் கழித்து திருப்பி மறுபடியும் ஐடிபிஜி ஃபெயிலியராகத்தான் செய்யும். நம்மளுக்கு அதிக நாள் லைஃப் வரணும் அப்படின்னு நினச்சா வந்து டோட்டல் போர்டையே மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து ஐஜிபிடி ஃபெயிலியர் ஆகாது. நீங்கள் ஐடிபிஜி மட்டும் செக் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட போயிட்டே தான் இருக்கணும். நம்மளுக்கு இப்போ பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ஸ்பேரை சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்போயுமே சீரீஸில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சீரீஸில் ஏன்னா கண்டிப்பாக வந்து டைரெக்டாக போட்டோம் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஐடிபிஜி உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். அதனால் எப்போயுமே சீரியஸில் வந்து ஃபஸ்ட்டு எப்போயுமே லோடை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் தான் வந்து எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அடுப்பை பொறுத்தளவு ஐடிபிஜி போட போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு வந்து ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் தான் வந்து காயில் ரிட்டனில் வந்து உங்களுக்கு ட்ரிப் ஆகி மெயினில் இறங்கிட்டே இருக்கும்.